அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 76ஆம் பாடல். குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ்கொன்றை வேணிபிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபாண பைரவியே. குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ்கொன்றை வேணிபிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபாண பைரவியே. குறித்தேன் மனதில் நின் கோலமெல்லாம், என்னுடைய மனதில் உன்னுடைய கோலத்தை குறித்தேன். கோலமெல்லாம் என்பது பல வகையான திருவுருவங்கள். குறிப்பாக திருக்கடையூரில் அபிராமி அம்மை உள்ள உருவம். 4 திருக்கரங்களை கொண்டு, கரும்பு வில்லை கொண்டு, பஞ்சபாணங்களை கொண்டு, அபய ஹஸ்தத்துடன் அம்பாள் விளங்கும் அந்த கோலம், அதை என்னுடைய மனதில் நான் குறித்து வைத்துள்ளேன். எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டுமே நினைத்த போது அந்த உருவம் கண்ணில் வரும். அந்த அளவுக்கு பயிற்சி செய்து வைத்துள்ளேன். நின் குறிப்பு அறிந்து மறித்தேன். மரளி வருகின்ற, மரளி என்றால் யமன், கூற்றுபவன். மரளி வருகின்ற நேர்வழி கண்டு என்னை நோக்கி யமதர்மராஜன் வரும்போது உன் குறிப்பு அறிந்து மறித்தேன். உன்னுடைய குறிப்பு நீ எனக்கு அதை முன்பே உணர்த்துவாய். நீ சொல்லும் அந்த குறிப்பை கொண்டு யமன் என்னை நோக்கி வருவதை, நேர்வழியில் என்னை நோக்கி வருவதை கண்டு மறித்தேன். இந்த மறித்தேன் என்பது இங்கே என்னென்னா தடுத்து, அவனை தடுப்பாய் நீ என்ற பொருள். வண்டு கிண்டி வெறித்தேன். வண்டு என்பது வண்டு. பிரிங்கி முனிவர் சிவனை மட்டுமே வலம் வந்தார் அம்பாளை விட்டு. அப்பொழுது உமையம்மை இன்னும் சிவனிடம் நெருங்கி அமர்கிறார். அப்பொழுது அவர் வண்டாக மாறி சிவனை மட்டுமே வலம் வருகிறார். அப்பொழுது இவள் திருக்கேதாரத்தில் போய் தவம் இருக்கிறாள். அம்பாள் தவம் இருந்து சிவனின் இடப்பாகத்தை பெறுகிறாள். அவிழ் கொன்றை வேணி பிரான். அவன் கொன்றை மலர் மிக முக்கியமானது, சிவபெருமான் அணியும் மலர். அது தங்க நிறத்தில் இருக்கும். அதனுடைய வடிவம் ஓங்காரமாக இருக்கும். அந்த ஓங்கார வடிவுள்ள தங்க நிறத்தில், இரண்ய நிறத்தில் இருக்கும் அந்த மலரை சிவபெருமான் அணிந்துள்ளார். அவருடைய வேணி பிரான், அவருடைய சடையில் அவர் அணிந்துள்ளார். அதில் வண்டு கிண்டி, அந்த வண்டு கிண்டியதால் அதனுடைய அந்த தேனும் நறுமணமும் வெளிவருகிறது. வெறித்தேன், அதாவது தொடர்ந்து செயலில் ஈடுபட்டிருக்கும் போது அது வெறியாக மாறுகிறது. அந்த தொடர்ந்து அந்த தேன் ஆனது வருகிறது. ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகும். அப்பேற்பட்ட வண்டு கிண்டியதால் வெறித்தேன் ஒழுகும். அவிழ் கொன்றை சடைப்பிரான், அந்த கொன்றை மாலையை, மலரை சூடிய வேணிப்பிரான், சடையணிந்த பிரானின் ஒரு கூற்றை, ஒரு உடம்பில் ஒரு பாதியை, ஒரு கூற்றை மெய்யில் பறித்தேன் என்றால் அவர் இடம் பெற்று வருகிறார். அவருடைய சிவபெருமானின் 50% உடலை எடுத்துவிட்டு உமையானவள் 50% இடம் பெற்று வருகிறாள். குடிபுகுதும், குடி சேர்ந்த, அங்கு சேர்ந்த பஞ்சபாண பைரவியே. உன்னிடம் 5 பானங்கள் உள்ளன. அதை போட்டே நீ எளிதாக சிவபெருமானிடம் சென்றிருக்கலாம். ஆனால் தவமிருந்து சென்றாய். இங்கு தவத்தின் முக்கியத்துவத்தையும் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி கண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ்கொன்றை வேணிபிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபாண பைரவியே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.